தேங்காய் பால் சிக்கன் கறி செய்ய போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணுன்றதை சொல்கிறேன். அதாவது சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளியை மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கிறேன். அப்புறம் அரை மூடி தேங்காய் பால் வச்சுருக்கிறேன். அப்புறம் ஆயிலு, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கடைசியாக போடுறதுக்கு கொத்தமல்லி, அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அப்புறம் இங்கே உப்பு வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டுடலாம். அடுத்து வெங்காயம் போடுறேன். அடுத்து கருவேப்பிலையும் போடுறேன். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். வந்து 1 ஸ்பூன் போடுறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்து இதை அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுத சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். தனியாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் போட்டு நல்லா பரட்டினதுக்கப்புறமா நம்ம சிக்கன் எடுத்து போட்டுடலாம். சிக்கனை போட்டுட்டு நல்லா பரட்டி விடலாம். இப்போ அந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். உப்பு வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். பத்தலைன்னா நம்ம கடைசியாக போட்டுக்கலாம்.
சிக்கனை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா பரட்டி விட்டுட்டு அப்புறமா தண்ணி ஊற்றிடலாம். ஓகே, இப்போ தண்ணி ஊற்றிடலாம். அதாவது இந்த சிக்கன் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம், நல்லா வேகட்டும். இப்போ நான் இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன், நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா தேங்காய் பால் ஊற்றலாம். சிக்கன் வந்து இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றியிருந்த தண்ணி எல்லாம் இதில் சிக்கன் வந்து நல்லா வெந்து நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்குது. கிரேவி மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வேக விட்டுறணும் சிக்கனை. நிறைய தண்ணி இருந்து அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் விட்டோன்னா ரொம்ப தண்ணி ஆயிடும். அதனால் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் ஊற்றலாம். தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு அரைச்ச தேங்காய் பால், அதாவது முதல் பால். தேங்காய் பால் விட்டதுக்கப்புறமா கொதிக்கக்கூடாது. அது வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இறக்கிடணும். கடைசியாக நான் கொத்தமல்லி இலை போடுறேன், போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது தேங்காய் பால் சிக்கன் கறி ரெடி. இந்த தேங்காய் பால் சிக்கன் கறி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒயிட் ரைஸ்க்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பராக தேங்காய் பால் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணுங்கள். மற்ற வீடியோக்களை பார்க்க ஃபேவரைட்டை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.